ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் இல்லாமல் உங்கள் பர்சனோட லைஃப் இப்போ எப்படி போயிட்டுருக்கு, என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் அவங்க சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு ஜென்ரல் ரீடிங். உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க, பைல் செலெக்ஷன் கிடையாது. உங்களுக்கு ரெசனேட் ஆகலைன்னா நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிடலாம். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டேரோ கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அண்ட் ஹீலிங் செஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ உங்கள் பர்சன் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு, என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்காங்க, கர்மா அல்லது ஏதாவது கர்மா அனுபவிக்கிறாங்களா, இல்லை ஏதாவது பாடம் கற்றுக்கிட்டு இருக்காங்களா, ஏதாவது மாற்றம் வந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் பர்சன் நினச்சிக்கோங்க. ஸோ இப்போ உங்கள் பர்சன் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு. செவன் ஆஃப் கப்ஸ். ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்காங்க. இது நல்லதா இருக்கும், இது சரியான ஒரு வழின்னு சொல்லி தேர்ந்தெடுத்துட்டு போன அந்த வழி, அந்த பாத் அது இப்போ தப்பாக தெரியுது. போன இடம் அல்லது போன வழி அது இப்போ தப்பு, நான் தப்பான முடிவை எடுத்துட்டனோ அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு வேதனையில் இருக்காங்க, நிறைய குழப்பத்தில் இருக்காங்க. இதுதான் எனக்கு சரியா இருக்கும் அப்படின்னு நினைச்சு போன ஒரு விஷயத்துல இல்ல ஒரு பர்சன்ட்ட அவங்க பெரிய ஒரு ஏமாற்றத்தை சந்திச்சிருக்காங்க. ரொம்ப டார்க் எஸ்கேப் ஆகி போயிருக்காங்க. ஓகே, ஜஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அந்த பர்சன் இல்லை எதை நோக்கி அவங்க போனாங்களோ அந்த வாழ்க்கை அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஏமாற்றத்தை இப்போ கொடுத்துருக்கு, பெரிய ஏமாற்றம் கொடுத்துருக்கு. இது ரெண்டு விஷயமா, ரெண்டு எனர்ஜி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் கார்டு எடுத்துக்கிறேன். சரி, இப்போ அவங்க லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு ஓவரால் பார்க்கலாம். இதுல ஜூலை ஒரு முக்கியமான மாசமா இருக்கும். ஜூலை நம்பர் 7 இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். உங்களுக்குள்ள நடந்த இந்த பிரேக்கப் அல்லது இந்த மாதிரியான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு 6 to 7 monthsக்கு முன்னாடி இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகியிருக்கலாம். 6 to 7 மாதத்துக்கு முன்னாடி இருந்து சிலருக்கு ஸ்டார்ட் ஆகியிருக்கலாம் இந்த பிரச்சனைகள். இல்லை உங்கள் பர்சன் உங்களை விட்டு போயிருந்திருக்கலாம். இல்லை ஜூலை மாதம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஜான்வரி மந்த் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. சரியா? அண்ட் மிதுனம், கும்பம், துலாம் அது இங்கே அதிகமாக இருக்குது. சரி, இப்போ நம்ம அவங்க லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு, என்ன பண்ணியிருக்காங்க, யூனிவர்ஸ் என்ன மாதிரியான அடி கொடுத்துக்கிட்டு இருக்கு நீங்க இல்லாத இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இப்போ அவங்க வாழ்க்கை பயங்கர ஒரு இல்யூஷன், ஒரு மாயையான வாழ்க்கையில அவங்க மாட்டிட்டு இருக்காங்க. அவங்களால வெளியில வர முடியல. வெளியே வர முடியாம எது உங்களுக்கு ஒரு நல்லா இருக்கும், இந்த லைஃப் ஒரு பலன்னு ஒரு விஷயம் இருக்கும், நம்ம அதை ஆசையா போய் எடுப்போம். பட் அது பார்த்தா அதுதான் நம்மளுக்கு பயங்கர வலி, ஒரு பெரிய பாடம், ஒரு இருக்கிறதுலே பெரிய வேதனை, இதெல்லாம் கொடுத்துட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் உங்க பர்சன் ஒரு தப்பான சாய்ஸ் எடுத்திருக்காங்க அவங்க வாழ்க்கையில. இப்போ அவங்க இருக்கிற பர்சன் ஆகட்டும், இல்லை இப்போ அவங்க உங்களை விட்டுட்டு என்ன ஒரு விஷயத்துக்காக அவங்க போனாங்களோ அது தப்பான முடிவுங்கிறது இப்போ யூனிவர்ஸ் நல்லாவே சொல்லுது. யூனிவர்ஸ் இப்போ அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் என்னன்னா, எது உண்மையோ அதை ஃபேஸ் பண்ணு, அது தைரியமா ஃபேஸ் பண்ணு. ஜஸ்ட் ஒரு இல்யூஷன், ஒரு மாயையில போய் மாட்டிக்காத. இப்ப நீ ஒரு மாயையில மாட்டிட்டு இருக்க அப்படிங்கிறத யூனிவர்ஸ் நல்லாவே தெளிவாவே எடுத்து கொடுக்குது. ஸோ இந்த 2 கார்டு ஒரு கிளாரிட்டியில இருந்து அவங்க தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, ஒரு கிளாரிட்டி, வாழ்க்கைனா இதுதான் அப்படிங்கிற கிளாரிட்டியே உங்க பர்சனுக்கு இல்லை. ஒரு தெளிவில்லாத வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நீங்களோ இல்லை உங்க யூனிவர்ஸே அவங்களுக்கு இதுதான் சரி, நீ பண்றது தப்பு, நீ ஒரு மாயையான வாழ்க்கையில, ஒரு தப்பான ஒரு வாழ்க்கையில மாட்டிட்டு இருக்கேன்னு நீங்க சொன்னாலும் அதை அவங்க காது கொடுத்து கேட்கற மாதிரிலாம் இல்லை. அதுல இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு தான் பாக்குறாங்க. எனக்கு எது பிடிச்சிருக்கோ, எனக்கு எது நல்லா இருக்கு, எனக்கு எது சந்தோஷமா இருக்கோ
அந்த லைஃபுக்குள்ளதான் நான் போக போறேன் அப்படிங்கிற மாதிரி ஓடி இருக்காங்க. இந்த 3 கார்டுமே உங்களுக்கு அழகா ஸ்டோரி நரேட் பண்ணும். ஸோ யூனிவர்ஸ் இப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய தெளிவை வந்து தெளிவான ஒரு வாழ்க்கையை வந்து காமிக்குது, சொல்றதுக்கு ரெடியா இருக்கு. அந்த வழியை காமிக்க அது ரெடியா இருக்கு. ஆனா அவங்க பர்சன் தப்பிச்சு ஒரு மாயையான உலகத்துக்குள்ள போய் அவங்க மாற்றுறதுக்கு தான் வந்து வேகமா ஓடுறாங்க. சரிங்களா? ஸோ ஜூலைல உங்களுக்கு சில பேருக்கு பிரேக்கப் ஆகிருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து இது இந்த வீடியோ வந்து நல்லாவே ரெசனேட் ஆகும். அண்ட் 7ஆம் நம்பர் 7 வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது உங்களுக்கு, இல்லை உங்கள் பர்சனுக்கு அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஸோ உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கோ, நீ தெளிவாயிரு, ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் வாழ்க்கை போயிட்டுருக்கு அப்படிங்கிறது யூனிவர்ஸ் வந்து அடி கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது நல்லாவே தெரியுது. உனக்கான ஒரு உங்கள் பர்சனுக்கு வந்து என்ன ஒரு ஆசையில் போயிருக்காங்கன்னா ஒரு பேஷன், ஒரு பிசிக்கல் டிசைர் இருக்கிற மாதிரி இருக்கு. மேபி இதுல நிறைய பேர் வந்து தேர்ட் பார்ட்டி கிட்ட போன மாதிரி இருக்கு. ஸோ ஒரு பிசிக்கல் டிசையர் இல்ல தேர்ட் பார்ட்டி வந்து ஒரு பிசிக்கல் டிசைர்னு தாண்டி அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த லைஃபை தேடி போன மாதிரி இருக்கு. அதை நினைச்சு இப்ப வந்து அவங்க ரொம்ப வேதனையை வந்து ரொம்ப அதிகமா அனுபவிக்கிறாங்க. அவங்களோட சாய்ஸ் வந்து தப்பாயிருச்சு, அல்லது வெளியில வர முடியாம மாட்டிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து ஒரு வேதனையில தான் போயிட்டு இருக்கு. சந்தோஷம் கொஞ்சம் கூட கிடையாது. எடுத்தோடனே ரெண்டுமே வந்து ஒரு டார்க்கான கார்டு தான் வருது. ரொம்ப நெகட்டிவா தான் இருக்காங்க. எது கரெக்டா நம்ம எடுக்கிற முடிவெல்லாம் சரியா இருக்கும்னு நினைச்சு போனது, அங்க போனதுக்கு அப்புறம் அந்த பர்சன்ட் இருந்தோ இல்ல எதுக்காக உங்களை விட்டுட்டு போனாங்களோ அதுகிட்ட இருந்து அங்க இருந்து பயங்கரமான அடி திரும்பி கிடைக்கும் போது அவங்களுக்கு வந்து அது ரொம்ப பெரிய ஒரு ஷாக்கா இருக்கு. அது ரொம்ப வலியை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். ஒரு புதிய தொடக்கம் வேணும் லைஃப்ல வந்து நான் புதுசா ஒரு வேறு டைரெக்ஷனில் நான் போகிறேன். ஸோ பாஸ்டில் எனக்கு வேணாம், எனக்கு பாஸ்டில் நடந்த விஷயங்கள்லாம் வேணாம், இதுதான் எனக்கு உண்மையான வாழ்க்கை அப்படின்னு நினச்சி போயிருக்காங்க. பட் இப்போ அவங்களுக்கு என்ன இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது. அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப நார்மலாக இல்லை, ரொம்ப ஒரு அப்நார்மலான ஒரு லைஃப் தான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஜஸ்ட் ஒரு ரொம்ப மாயையான வாழ்க்கையில் இல்லை ஃபினான்ஷியலாக கூட உங்கள் பர்சன் வந்து ரொம்ப டவுன் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த பர்சனோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம், அந்த விஷயத்துக்காக எனர்ஜியை வந்து அவங்க ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மேனிப்புலேஷன் நிறையா நடக்குது. ஏன்னா ஸ்வாடு வந்திருக்கு. ஸோ உங்கள் பர்சன் வந்து ஒரு மேனிப்புலேட்டிவ் வேர்ட்ஸில் வந்து மயங்கி இருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்க சொல்கிறது எல்லாம் காதில் கேட்டுக்கிட்டு இன்னைக்கு இதுதான் சரி இதுதான் சரின்னு சொந்தமாக எதுவுமே யோசிக்காமல் ஒரு மேனிப்புலேட்டிவான வேர்ல்டுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ லவ்வர்ஸ் கார்டு வந்திருக்கு. யூனிவர்ஸ் சொல்றது வந்து ஐ திங்க் நீங்களும் உங்க பர்சன் ஒரு பாஸ்ட் லைஃப் கனெக்ஷனா இருக்கலாம், உங்க 2 பேருக்குள்ள லவ் அதிகமா இருக்கலாம். இங்க யூனிவர்ஸோட சைன் இருக்கு. ஸோ யூனிவர்ஸ் சொல்றது வந்து நீ சரியான சாய்ஸ், உன்னோட பொறுப்பு என்ன, உனக்கு உண்மையான லவ் யாரு காமிக்கிறாங்க, அந்த லவ்வை விட்டு நீ தப்பிச்சு அவங்கள ஏமாத்திட்டு நீ போயிட்ட, அவங்கள விட்டுட்டு போயிட்ட அப்படிங்கிற மாதிரி இந்த 2 கார்டு காம்பினேஷன் அதுதான். ஸோ நீங்க ரொம்ப லவ் 2 பேருமே அந்த அளவுக்கு லவ் காமிச்சிருக்கீங்க. சடனா எதிர்பார்க்காதப்ப உங்க பர்சன் வந்து உங்களை விட்டுட்டு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு டெம்பரரியான ஒரு ஆசை, ஒரு எது பெர்மனன்ட் எது நம்ம லைஃப்ல கடைசி வரைக்கும் வரும்னு தெரியாம ஒரு டெம்பரரியான ஒரு ஆசைக்காக அதை நோக்கி போன மாதிரி இருக்கு. ஸோ சரியா வந்து முடிவெடுக்க தெரியாத ஒரு பர்சனா இருப்பாங்க, ரொம்ப இம்மெச்சூர்ட. அவங்களோட கம்ஃபர்டபுள் லைஃப்க்கு அவங்க செல்ஃபிஷா யோசிச்சுதான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதுக்கான பாடத்தை வந்து யூனிவர்ஸ் நல்லாவே சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. ஸோ ரிலேஷன்ஷிப்பை வந்து சீரியஸாக எடுத்துக்காமல் இருக்கிறனால இப்போ அவங்க லைஃப்பில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத மாதிரி இருக்கு. சரிங்களா? ஸ்டேபிளாக இல்லை, நிறைய அடி கொடுக்குது, நிறையா எந்த வழியெல்லாம் அவங்க பிளான் பண்ணி போனாங்களோ எல்லா வழியிலையும் பெரிய பிளாக்கேஜ் இருக்குது. அவங்க சந்தோஷம் மன நிம்மதி எதுவுமே இல்லாமல் இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க வந்து உண்மையான லவ் அவங்க லைஃப்பில் வந்து கிடைக்கல. நீங்க கொடுத்த லவ் இப்போ அவங்களுக்கு வந்து அந்த லவ் அப்படிங்கிறதே தெரியாத மாதிரி இருக்கு. ஸோ ஓவரால் பார்க்கும்போது ஒரு சீட்டிங் எனர்ஜி தான், சீட் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க, ஒரு மாயையை நோக்கி போயிருக்காங்க. ஆனால் இப்போ அவங்க உண்மையை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. யூனிவர்ஸ் வந்து நிறையா வந்து சைன் கொடுக்குது. 8 ஆஃப் கப்ஸ். ஸோ யா, ரொம்ப தனிமை, ரொம்ப ரொம்ப தனிமை, அவங்களுக்கான லவ் கிடைக்கல. எமோஷ்னலாக டிஸ்டன்ட்ல தான் இருக்காங்க. இப்போ எந்த பர்சன் கூட அவங்க இருந்தாலும் இல்லை தனியாகவே இருந்தாலும் லோன்லியாக இருந்தாலும் உங்களோட லவ்வை வந்து அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. உங்களை விட்டு போனதை நினச்சி அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவங்களால மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ண தெரியல. இது எப்படி மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதே வந்து தெரியல. ஸோ புதுசாக ஒரு வாழ்க்கையை தேடி போனாங்க, நீங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை தேடி போனாங்க, சந்தோஷம் கொடுக்கும் அதெல்லாம் நினச்சாங்க. பட் என்ன நினச்சி போனாங்களோ அது அவங்க லைஃப்பில் நடக்கலை.
ஸோ ஜஸ்ட் ஒரு கர்மா அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லை அவங்க என்ன பாடம் கற்றுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா, இப்போ ரொம்ப குழப்பத்தில் தான் இருக்காங்க. சரியா? மென்டலி ரொம்ப ரொம்ப குழப்பம். முடிவு சரியா எடுக்க முடியல. இனி அவங்க என்ன மாதிரியான ஒரு முடிவு எடுத்தாலும் குழப்பத்தோட, ஒரு டவுட், ஒரு சந்தேகத்தோட தான் அவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இப்போ உங்ககிட்ட எந்த அளவுக்கு உங்களை ஏமாத்திட்டு தப்பிச்சு போனாங்களோ, இப்போ அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிட்டு இருக்கு. சரியா? அவங்களுக்குள்ள ட்ரஸ்ட் இஷ்யூஸ் அதிகமாயிட்டு இருக்கு. அவங்க நம்பி போன ஒரு பர்சன் ஆகட்டும், அந்த பர்சனுக்கும் இவங்களுக்குமே வந்து ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வந்து அதிகமாகுது. உங்ககிட்ட என்ன மாதிரிலாம் நடந்துக்கிட்டாங்களோ அது அந்த பர்சன் அங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பர்சன் அந்த மாதிரி தான் வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரூத்தை வந்து அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன உண்மைங்கிறது வந்து உங்க பர்சன் பார்க்கறதுக்கு வந்து ரெடியா இல்லை. அதை நேராக ஃபேஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. தன்னம்பிக்கை வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி நிறைய தன்னம்பிக்கையோட ஒரு கோல் அச்சீவ் பண்ற ஒரு பர்சனா இருப்பாங்க. இப்ப தன்னம்பிக்கை ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு. நீங்களும் இல்ல கூட. ஸோ எதிர்காலத்தோட பயம் அதிகமா இருக்கு. அதிர்ச்சியில இருக்காங்க. அண்ட் யாருக்காக போனோமோ அந்த பர்சன்ட்ட இருந்து அவங்களுக்கு நிறைய வலி வேதனை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இல்ல கரியருக்காக போனாங்கன்னா அங்க அவங்க டவுன் ஆயிட்டு தான் இருக்காங்க. இல்ல ஒரு ஈகோல போனாங்க அப்படிங்கிறப்ப அங்க ஈகோ வந்து அங்க பிரேக் ஆகிட்டு இருக்கு. இந்த ஈகோ என்னைய வந்து காப்பாற்ற மாட்டேங்குது, எனக்கு எந்த சந்தோஷத்தையும் கொடுக்க மாட்டேங்குதுன்னு இப்ப அவங்க ஈகோ டெத் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஈகோ வந்து நல்லாவே பிரேக் ஆயிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. ஸோ பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் வந்து அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட் ஆகுது. அந்த குற்ற உணர்ச்சி வந்து எப்பயுமே ஒரு வலி, அந்த வேதனையோடய தான் அவங்க லைஃப் வந்து இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க எடுத்த ராங் டெசிஷன், ஒரு தப்பான டெசிஷனை நோக்கி போனாங்க இல்லையா, தப்பா முடிவு எடுத்துட்டோம் போறாங்க இல்லையா, ஸோ அதை நினைச்சு ரொம்பவே ஹெவியாவே டீப்பா ஃபீல் பண்றாங்க. அவங்க ஹார்ட்டுக்கும் மைண்டுக்கும் நிறைய சண்டை, டெய்லி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. அவங்க மனசு சொல்றது கேட்கறதா, இல்லை மைண்டு சொல்றது, மூளை சொல்றது கேட்கறதா, எது சொல்றது கேட்கறதுங்கிற ஒரு குழப்பமே வந்து அதிகமா இருக்கு. இப்பதான் வந்து பாடம் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. சரியா? ஸ்லோவா தான் லேர்னிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு பண்ணினது வந்து உடனே நிறைய நல்ல கர்மாலாம் அனுபவிக்கிறாங்க, நிறைய பாடம்லாம் யூனிவர்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸ்லோவா தான் ஒவ்வொன்றா வந்து அவங்களுக்கு தெரிய வருது. சீரியஸா வந்து உங்களை சீரியஸான ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற பாடத்தை இப்ப யூனிவர்ஸ் வந்து சொல்லி கொடுத்துக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அவங்க கர்மான்னு நீங்க ஓவரால் கேட்டீங்கன்னா ஒரு ரெக்ரெட்ல தான் இருக்காங்க. ரொம்ப பெரிய ஒரு பிளஸ்ஸிங், யூனிவர்ஸ் கொடுத்த பிளஸ்ஸிங்கை மிஸ் பண்ணிட்டோம், ஒரு பெரிய வாய்ப்பை வந்து தவற விட்டுட்டோங்கிற வருத்தம் வந்து பீக்ல இருக்கு, ரொம்ப ஹெவியா இருக்கு. அதே நேரத்துல குழப்பங்களும் அதிகமா இருக்கு. இவங்க இப்ப யாரையுமே நம்ப மாட்டேங்கிறாங்க. இவங்க மேலேயும் யாரும் நம்பிக்கை வச்சு மூவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்பிக்கைங்கிறது வந்து இப்ப அவங்க வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயமா இருக்கு. லவ் அப்படிங்கிறதே அவங்க வாழ்க்கையில இப்ப இல்லை. சரியா? லவ் அப்படிங்கிறதோ, ஒரு அன்பு, பாசம், அந்த எமோஷனலா ஒரு சப்போர்ட் எதுவுமே இல்லாம ஒரு ரொம்ப தனிமை. ஸோ மெச்சூரிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் இப்ப வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து இப்போ அவங்க லைஃப்ல வந்து நீங்க இல்லாம இது பண்றது. ஐ திங்க் ஃபினான்ஷியலாமா ஃபினான்ஷியலா வந்து அவங்க ரொம்ப பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு கம்ப்ளீஷன் இல்லை அவங்க லைஃப்ல. பணத்துக்காக கூட சிலர் வந்து உங்களை விட்டுட்டு போயிருந்திருக்கலாம், கரியர் முக்கியம்னு. பட் எதனால போனாங்களோ அது வந்து அவங்க லைஃப்ல வந்து இப்ப கிடைக்கல. ஸோ இதுதான் இப்ப வந்து அவங்க லைஃப்ல வந்து நீங்க இல்லாம அவங்க லைஃப் இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. பாடம் இப்பதான் கத்துக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ பெரிய சேஞ்சஸ் வந்து உடனே எதிர்பார்க்காதீங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க, கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுங்க. இனியும் அவங்க நல்ல பாடத்தை கத்துக்கிட்டு கர்மாவெல்லாம் ஃபேஸ் பண்ணணும். அப்பதான் வந்து உங்களோட அருமை, உங்களோட வேல்யூ அவங்களுக்கு தெரிஞ்சு உங்ககிட்ட திரும்ப வருவாங்க. ஸோ அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் காமா பீஸ்ஃபுல் எனர்ஜியில் எல்லாருக்கும் நல்லதை நினச்சிட்டு அமைதியாக ஜஸ்ட் ஒரு மெடிடேஷன் பண்ணிட்டு ஹீல் ஆகிட்டு உங்கள் லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் பர்சன் எல்லா பாடத்தையும் கற்றுக்கிட்டு கர்மாவையெல்லாம் முடிச்சுட்டு அது வர்றதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா பென்டக்கிள் காயின் வந்திருக்கு. ஸோ அவங்க பாடம் கற்றுக்கிறதுலேயே ஐ திங்க் ஒரு ஸ்லோ ப்ராசஸாக தான் அங்கே போயிட்டு இருக்கு. அவ்வளோ சீக்கிரம் அந்த உண்மையை வந்து அவங்க ஒத்துக்கிற மாதிரியான ஒரு பர்சனாக இருக்க மாட்டாங்க. என்னதான் வந்து அவங்க சப்கான்சியஸ் மைண்ட், ஆழ் மனசு வந்து இதுதான் உங்க பர்சன் காமிச்சாலும், யூனிவர்ஸ் இந்த உங்களை காமிச்சாலும், உங்களோட சயின்ஸ் கொடுத்தாலும், உங்க பேரை வந்து எல்லா பக்கம் காமிச்சாலும் உங்க பர்சன் வந்து அதை மனசளவுல வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா அவங்களே ஒரு மாயையில தான் இருக்காங்க. அந்த மாயையான உலகத்தை விட்டு அவங்க வெளியில வரணும்னா நீங்க அவங்களுக்கு கொஞ்சம் டைம் அண்ட் ஸ்பேஸ் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். சரி, இதுதான் இந்த வீடியோ. உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பர்சனல் ரீடிங், டேரோ பிளஸ் அண்ட் ஹீலிங் செஷன் பத்தின டீடைல்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம்.